மின்கம்பத்திலாம் ஏறாதீங்க, மின்கம்பத்தை தொடாதீங்க. ஏன்னா நீங்க மழை பெஞ்சிருக்குது, கொட்டு மழை. நான் வரும்போது நினைச்சிட்டே வந்தேன், வர்ண பகவான் இன்னைக்கு மழை பொழிஞ்சிட்டு இருக்காரு. நான் கிட்டத்தட்ட 37 தொகுதியில் நான் போய் பேசிட்டு வரும்போது எல்லாமே அப்படியே பனித்துளி மாதிரி மழை பெய்யும், வரவேற்கும், மழை நின்றும். அதே போல வர்ண பகவான் இந்த பகுதிக்கு மக்களை சந்திக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்ற நல்ல வாய்ப்பின் அடிப்படையில் வர்ண பகவான் மழை பொழிந்து நின்று உங்களை காணுகின்ற பாக்கியத்தை கொடுத்த வர்ண பகவான் அருள்புரிந்ததற்கு நன்றி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பட்டுக்கோட்டை என்றால் அதிமுக கோட்டை. பட்டுக்கோட்டை அதிமுக கோட்டை. இந்த எழுச்சி பயணத்திலே மிக ஆரவாரத்தோடு எழுச்சியோடு, அதுவும் நான் வருகின்ற வழியில பார்க்கும்போது மலைப்பாரி தலையில ஏத்துக்கிட்டு குழந்தையை இடுப்புல வச்சுக்கிட்டு பார்க்கின்ற காட்சி அதிமுக வெற்றிக்கு இதுவே சாட்சி. மழை பொழிகிறது ஒரு பக்கம் கூட்ட நெரிசல், இரண்டுக்கும் இடையிலே நம்ம சகோதரிகள் எங்களை வரவேற்ற காட்சி. இந்த மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்ற அந்த அற்புதமான காட்சி நான் பார்த்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி உங்க கட்சி, மக்கள் கட்சி. இதுக்கு தலைவர் கிடையாது, நீங்க தான் தலைவர், நீங்க தான் தலைவர். திமுக போல குடும்ப உறுப்பினர்கள் எங்கே ஆட்சிக்கு வருவது கிடையாது. இதே புரட்சி தலைவி அம்மாவில் சட்டமன்றத்திலே தெரிவித்தார், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடரும். எங்கே இருக்கின்ற சிங்க குட்டிகள், எங்கே இருக்கின்ற கழகத்துக்கு பாடுபடுகிற உழைக்க வர்க்கம் இளஞ்சிங்கங்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தா உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து எவரும் வர முடியாது. அந்த குடும்பம் திமுகவை பட்டா போட்டுக்கிட்டது. அது திமுக கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக நீதியாக அமைக்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் உங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஆகவே மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்கின்ற அரசு அதிமுக அரசு. அதனாலதானே இந்த பகுதி பட்டுக்கோட்டை பகுதி இன்னைக்கு விவசாய பூமியில் இருந்த பகுதி, விவசாயிகள் இருந்த பகுதி, விவசாய தொழிலாளர்கள் இருந்த பகுதியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் காண்கின்ற காட்சி. நானும் ஒரு விவசாயி, என் உடன்பிறவா சகோதரர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உழைக்கும் வர்க்க நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த உணவாளிகள் இன்றைக்கு தன்னலமற்று அர்ப்பணிப்புணவோடு இன்றைக்கு விவசாய பணியை மேற்கொண்டு நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த ஜீவன்கள் இங்கே என் முன் காட்சியளிக்கின்றார்கள். பெருமையாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் உங்களில் ஒருவனாக இருந்து இங்கே இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அதை அதிமுக அரசு நடைமுறைப்படுத்தும். அதிமுக 2011-2027 வரைக்கும் அதிமுக ஆட்சி, புயல், வெள்ளம், பேரிடர், அப்பெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அதிமுக அரசு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவது அனப்பு. நாம் இடுப்பில் இருக்கிற வேஸ்ட் அவைகின்ற பொழுது தானா போய் கை சரி செய்யும். அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் படுகின்ற துன்பம், விவசாய தொழிலாளி படுகின்ற துன்பம் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அதிமுக அரசு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம். டெல்டா இருக்கின்ற விவசாயிகள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி பயிர் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு திட்டம் சேர்க்கப்பட்டு பயிர் சேதமடைகின்ற பொழுது உரிய நிவாரண தொகையை வழங்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏரி குளம் குட்டை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு மழை பெய்கின்ற காலத்தில் நீரை தேக்கி கோடை காலத்தில் தடையில்லாமல்
விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தோம். அது மட்டும் கஜா புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது. பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பேராவூரணி, தஞ்சை மாவட்டத்தில் பல பகுதி இன்றைக்கு விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கட்டும் சேதம். தென்னை மரங்கள் எல்லாம் ஒடிந்து போய்விட்டது, சாய்ந்து போய்விட்டது. அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு விவசாயிகளை காக்கின்ற அரசாக, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாக, விவசாயிகள் பட்ட துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக அதிமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு விவசாயிகளுக்கு அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு 500 ரூபாய் ஒரு மரத்துக்கு, மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துறதுக்கு. அது மட்டும் இழப்பீடு 600 ரூபாய், 1100 ரூபாய் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அதாவது 175 மரம் ஒரு ஹெக்டர்ல, அதுல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1,92,500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. தென்னை விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம். அது மட்டுமல்ல, மறு சாகுபடி மீண்டும் தென்னை மரத்தை வைத்து விவசாயி வளர்க்க வேண்டுவதற்காக ஒரு ஹெக்டருக்கு 72,100 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு ஹெக்டருக்கு தென்னை விவசாயிகளுக்காக 2,64,600 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை வாழ வைத்தோம். இன்றைக்கு நீண்ட கால பயிர் தென்னை என்றால் வைத்த உடனே, தென்னங்கன்று நெட்ட உடனே பலன் கிடைக்காது. சுமார் 4-5 ஆண்டு காலம் அந்த தென்னை மரத்தை வளர்த்து பிறகுதான் பலன் கொடுக்கும். இதையெல்லாம் அரசு கண்காணித்து அவர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை கொடுத்து, நிவாரணத்தை கொடுத்து மீண்டும் தென்னை மரம் வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் பேரிடர் காலம், புயல், வெள்ளம், மழை வருகின்ற பொழுது விவசாயி பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்பை கணக்கிட்டு எவ்வளவு ஏக்கர் நினைக்கல. இந்த இழப்பீட்டு தொகையை பொறுத்தவரைக்கும் 2 ஏக்கர் தான் கொடுக்க முடியும். ஆனா அதிமுக ஆட்சி அதையெல்லாம் கணக்கில் வைக்காமல் எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் இழப்பீடு ஏற்பட்டால் அத்தனை ஏக்கருக்கும் இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றார். மழை வெள்ளியை பொருட்படுத்தல, கடினமான உழைப்பு. அந்த விவசாயி தொழிலாளிக்கு பசு வீடுகள், உழவர் பாதுகாப்பு நிதி, கறவை மாடுகள், விலையில ஆடுகள், கோழி, இப்படி ஏராளமான திட்டங்கள். முதியோர் உதவித்தொகை மாசந்தோறும் 1000, ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து 4,85,000 பேருக்கு கொடுத்தோம். இதையெல்லாம் ஏழைகளுக்கு கொண்டு வந்த திட்டம். இன்றும் இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையால் அமைப்போவது உறுதி, உறுதி, உறுதி. 2026 அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே தீபாவளி பண்டிகை என்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே அற்புதமான சேலை வழங்கப்படும், தீபாவளியிலே கொடுக்கப்படும். இன்னைக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் குடும்ப அட்டைக்கு 2,500 ரூபாய் கொடுத்தோம். 2,500 ரூபாய் கொடுத்தோம். திமுக பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. அதுலயும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. ஆக மக்களுக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பதை ஆராய்ந்து அலசி பார்த்து அந்த காலகட்டத்தில் விவசாய தொழில் பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அவர்கள் உள்ளம் குளிக்கின்ற வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுகவில் என்ன கிட்னி திருடலாம். இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் வெளியிட்டு இருக்குதுங்க, நாம வெளியிடல. இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடி இருக்கிறாங்க. அந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி, மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க. யாரு அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, பெரம்பலூர் மற்றும் சிதார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 பிரிவு 16 உட்பிரிவு 2 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மருந்தும்
மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் அவர்களால் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க. ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதெல்லாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. பாட்டு பாட்டா இன்னைக்கு யாருடைய மருத்துவமனை? திமுக எம்எல்ஏ அவர்களுக்கு சார்ந்த நிறுவன மருத்துவமனையிலிருந்து கிட்னி திருடிப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கை, திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை. நாம சொல்லல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனா அங்கேயே கத்திரிக்கோள் போட்டு அழகா கிட்னி எடுத்துக்கிறான், லட்சக்கணக்கில் விற்கிறான். ஆனா அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவைங்களா? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை வந்து சந்தித்தார். திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தொழிலாளி, 2 கையும் கிடையாது அவருக்கு போயிட்டுது. சொன்னாரு, மருத்துவர் சொல்றாங்க ஐயா நினைச்சா 2 கையும் பொருத்தலான்னாரு. எப்படிப்பா பொருத்த முடியும் 2 கை இல்லாதக்குன்னு? இல்லைங்க பொருத்தலான்னு மருத்துவர் சொல்றாங்க, நீங்க நினைச்சா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு சொன்னார். உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அழைத்து இதை நீ ஒரு மருத்துவ குழு போட்டு இதை பரிசீலனை பண்ணுங்க. ஒரு மருத்துவ குழு போட்டு பரிசோதனை பண்ணி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்தி இன்றைய தினம் அவள் திருமணம் செய்து வளமோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எங்களுடைய ஆட்சியில கை இல்லாத போனா கையோட வர முடியும். திமுக ஆட்சியில காலோட போனா கால் இல்லாத வரான், உயிரோட போனா உயிர் இல்லாத வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி நடக்குது. இன்றைக்கு மருத்துவமனையில் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, போதிய மருத்துவர்கள் இல்ல, செவிலியர் இல்ல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? தேவைங்களா? அண்ணா திமுக ஆட்சியில சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்தோம். 2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் உயர் அறுவை சிகிச்சை செய்ய இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பட்டது. இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் 4 ஆண்டு காலம் முடிவு பெற்று விட்டது. 5வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும், 7 சட்ட கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, இன்றைக்கு 4 வேளாண் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 5 பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். யாரோ சொல்றான் நாங்க ஆட்சிக்கு வந்தா வானத்தை வில்லா வளைப்போம். எங்க நீங்க கிழிக்க போறீங்க? அண்ணா திமுக ஆட்சியில சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம், வரலாற்று சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம். மாணவ சங்கங்களை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாணவர்கள் உச்சபட்ச நிலைக்கு வருவதற்கு காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். அதை நினைவு கொள்ளுங்கள். இன்றைக்கு கொரோனா காலத்தில் கூட ஆல் பாஸ் போட்டோம். ஆல் பாஸ் போட்டோமா இல்லையா? இந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, ஓராண்டுகளாக கல்வி கற்க முடியல, கல்விலாம் கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்தது. எங்களுடைய 1 ஆண்டு காலம் வீணா போய்விடும், ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஆல் பாஸ் கொண்டாந்து மாணவ செல்வங்களை மன உளைச்சல் இருந்து காப்பாற்றிய அரசாங்கம். எல்லாம் எண்ணி பாருங்க, இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க ஒரு செடி வளர்த்துறீங்க, ஒரு செடி வீட்டில் வளர்த்துறீங்க, நல்லா தண்ணி ஊத்துறீங்க, நல்லா எரு கொடுக்குறீங்க, நல்லா செடி வளர்ந்து வருது. ஒரு 3 ஆண்டு கழிச்சு அந்த செடி பூ பூத்து காயாகி பழம் பழுக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியாத வேற ஒருத்தன் பறிச்சா உங்க மனம் எப்படி இருக்கும்? வேதனைப்படும்ல? நீங்க வளர்த்த செடி உங்களுக்கு பலன் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் வேறொருவன் அபகரித்தால் எப்படி இருக்கும்? அத போல அண்ணா திமுக என்ற செடி வளர்ந்து பழம் கொடுத்துட்டு இருந்தது. பல பேர் அது பொறுக்க முடியாத பறிக்க பார்க்கிறாங்க. மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும்.
மாணவ சமுதாயங்கள், இளைஞர் சமுதாயங்களை எண்ணி பார்க்க வேண்டும். யார் ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் ஆட்சியில் பட்டப்படிப்பு கொடுத்தா, யார் ஆட்சியில் வேலை வாய்ப்பு கொடுத்தது, யார் ஆட்சியில் இந்த மாணவ செல்வங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சு காலனி, சீருடைய, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொடுவதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி, மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாணவர்களும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க. 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுதான் இப்பெல்லாம் நடைமுறைக்கு வருது. அம்மாவுடைய அரசு அம்மா வழியில செயல்பட்டு 2019 ஜனவரி மாசம் உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினேன். என் தலைமையில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணி இன்னைக்கு துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 60% மேல் தொழிற்சாலை வந்திருக்குது. அதனால 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காண முடிஞ்சுதா? காண முடிஞ்சுங்களா? மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, படித்து முடித்த பிறகு அந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, இப்படி மாணவர்களை கண்ணை இமையாப்பதை போல காத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதற்கு சில சான்றுகளை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர், அந்த அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல, எந்த திட்டம் வரலன்னு. நாங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். இன்னைக்கு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மையாகிவிடும் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எந்தெந்த வகையில் அதிமுக சிறந்து விளங்கியது என்பதை எடுத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்கிறேன். உள்ளாட்சி துறையில் இந்திய அளவில் தேசிய விருதுகள் 140 பெற்றுக்கிறோம். உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 விருதுகள், போக்குவரத்து துறையில விருதுகள், மின்சார துறையிலே விருதுகள், சமூக துறையில விருதுகள், அதே போல மருத்துவத்துறை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து தேசிய விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி தேசிய அளவில் விருதுகளை பெற்று மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம். இன்றைக்கு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியை அதிக பெருக்கி கிறிஸ்கர்மா என்ற உயர்ந்த விருதை வேளாண்மை துறையில் நாம் பெற்றுக்கிறோம். இப்படி தேசிய அளவில் ஒரு திறமையான அரசாங்கம் தமிழகத்தில் இருந்த காரணத்தினால தேசிய அளவில் இவ்வளவு விருதுகளை பெற்றுக்கிறோம். ஆனால் திமுக காரரும் கண்ணு தெரியல. ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்ட அவதூறு செய்தி, தினந்தோறும் அவதூறு செய்தி. இன்றைக்கு கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? அவரு என்னுடைய நன்மை கருதி சொல்றாராம். திருமாவளவன் அவர்களே, அதிமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கட்சியை பத்தி கவலைப்படுங்க. திமுக விடுதலை சிறுத்தையை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது, பாதி விழுங்கிட்டாங்க. இனிமேல் உங்க கட்சி காப்பாத்திங்க. திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே தடுமாறினாங்க. அதே போல மதுரையில் கொடியிடுவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி. இதையெல்லாம் உணருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. எங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம். ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகளை வீழ்த்த வேண்டும். திமுக மக்கள் வராத ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதனால எங்களுடைய கருத்துடைய கட்சி நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சி, திமுகவை அகற்ற வேண்டும். 2 கட்சி ஒத்த கருத்து. இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அதிமுக தலையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெறும். ஆகவே கூட்டணி கட்சி பத்தி எங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர் எங்க கட்சி பத்தி கவலைப்படாது. உங்க கட்சியை காப்பாத்துங்க, உங்க கட்சியை காப்பாத்துங்க. நீங்க ஆளுங்கட்சி இருக்கீங்கன்னா எதிர்கட்சி இருக்கிறனால தெரியல. ஏன்னா எங்களோட தான் அமர்ந்திருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தா இந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தவறுல சுட்டி காட்ட வேணும்ல.
சட்டமன்றத்தில். இதுதான் நியாயம்? சொல்லுங்க, இதுதான நியாயம்? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். ஒன்றும் கிடையாது. புகழ்ந்து பேசுவதுதான் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய எம்எல்ஏ. இதற்கு எதுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகணும்? எதுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் வரணும்? போய் ஆளுங்கட்சி வரிசையிலே கோந்துக்கலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சி. மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை நிவர்த்தி செய்கின்ற தில்லு திராணி தெம்பு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்னும் சொல்றேன், இதே காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு. அப்பொழுது பாரதிய ஜனதாவோட தான் கூட்டணி வச்சிருந்தோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாக்கினாங்க. அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் கேட்டோம். அதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்காம காலம் தாழ்த்தினாங்க. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து கிட்டத்தட்ட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வச்சோம். 22 நாட்கள் தமிழக விவசாயியுடைய நலன் கருதி, டெல்டா மாவட்ட விவசாயியுடைய நலன் கருதி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களால் அது முடியுமா? இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறாங்க. 2 நாள் பத்திரிகை வந்துகிட்டு இருக்குது செய்தி. கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் 2 பேரும் மேகதாதுல அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனடியாக மேகதாதுல அணை கட்டப்படும் என்று தெரிவிக்கிறாங்கல்ல. அப்ப இங்கிருந்து 39 எம்பி நீங்க நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா? இதை பற்றி ஏதாவது வாய் பேசுறீங்களா? கிடையாது. குடும்பம் என்றால் உடனடியாக குரல் கொடுப்பாங்க. மக்கள் என்றால் கசக்கும், பேச மாட்டாங்க நாடாளுமன்றத்தில். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி, குடும்பத்துக்காக இருக்கிற கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் அங்க மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மிகப்பெரிய ஊழல். 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வரும்? 10 ரூபாய், 10 ரூபாய்ங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாங்க. யாரு பேரை சொல்லுங்க? செந்தில் பாலாஜி. திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது டாஸ்மாக் கடையில் நீங்கள் போய் ஒரு பாட்டில் வாங்கினீங்களா 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தா வாங்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்றுது. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி டாஸ்மாக் கடையில் 10 ரூபா வாங்குறது மூலமா வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுதெல்லாம் கொள்ளையடித்துட்டு இருப்பதுதான் அவருடைய நோக்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அந்த ஆட்சியில் அப்படித்தான் பார்க்க முடியும். மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டத்தையும் கொண்டாட மாட்டாங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நான் நேற்று அறிக்கை விட்டேன், அதற்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் பதில் திருப்தி அளிக்கவில்லை. ஆகவே எங்களுடைய கட்சியின் சார்பா அல்லது பொது நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க. நல்ல தீர்வு காணப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின், இப்போ உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் தெரியாது. இந்த விளம்பரத்தாள் எடுத்துக்கிட்டு வீடு வீடா அதிகாரிகள் வர இருக்கிறாங்க. இதில் என்ன வரும்னா 46 பிரச்சனை உங்களுக்கு இருந்தா அந்த அதிகாரிக்கு சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட துறைக்கிட்டு போய் சொல்லி அந்த 45 நாள் உங்களை பிரச்சனை தீர்க்க வருவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தூக்கி வச்சிருக்கார். இன்னும் எவ்வளவு ஆயுள் காலம்? 8 மாசம் இருக்குது. 8 மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு கால அளவு இருக்குது. 4 வருஷம் இந்த 46 பிரச்சனையை ஏன் தீர்க்கல?
46 பிரச்சனை அரசாங்கத்தில் இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுமில்ல. அப்ப 4 ஆண்டு காலம் தீர்க்கல. இப்ப மக்கள் செல்வாக்கு இருந்துட்டாங்க, கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. எப்படியாவது ஏமாற்றி மக்கள்கிட்ட ஆசை காட்டி இப்படி திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை மையமாக வைத்து உங்களுடன் ஸ்டாலின் நல்லா எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் ஆட்சி நீங்க தானே செய்யறீங்க, ஏன் 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றல? அதற்கு பிறகு எண்ணி பாருங்க. இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஊரூரா போனார், கிராம கிராமமாக போனார், மக்களையெல்லாம் அழைச்சார். நகரத்தில் போனார், வார்டு வார்டாக போய் அங்கே ஒரு திட்டம் கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டு அங்கே முன்னாண்ட ஒரு பெட்ஷீட்டை விரித்து மக்களையெல்லாம் வரவழைச்சி அமர வச்சு அதில் பேசுகிறார். நான் ஸ்டாலின் வந்திருக்கிறேன், திரு கருணாநிதியுடைய பையன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க, அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுக்கு அந்த தீர்வு காண்றார். அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்துட்டாங்களா மக்கள்? அப்புறம் எதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல? அந்த பிரச்சனைக்கு தானே மனு வாங்கின. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க என்பதை என்ன பாருங்க. திமுக காரரை பொறுத்த வரைக்கும் ஏமாத்தி ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட நேர்மையா நடந்து ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது. ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை, சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதுதான் அண்ணா திமுக. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, ஒன்றும் நடக்கல. எங்க கட்சியை உடைக்க பார்த்தீங்க, முடக்க பார்த்தீங்க, வழக்கு போட்டு பார்த்தீங்க. அத்தனையும் மக்கள் துணையோடு, கழக நிர்வாகிகள் துணையோடு தவிடுபடி ஆக்கிட்டோம். இன்றைக்கு இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். ராஜாமடம் பகுதியில் 12 கோடியில் தடுப்பணை கட்டிக்கிறோம். மதுக்கூர் சொக்கனாவூரில் 3 கோடியில் தடுப்பணை. பட்டுக்கோட்டை புறநகர் அறவட்ட சுற்றுச்சாலை 27 கோடியில் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ராஜாமடம் கிழக்கு தோட்டம் மீன்பிடி இறகுதெல்லாம் 8 கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம். நம்பிவயல் மகாராஜ சமுத்திரம் ஆற்றில் பாலம் 7 கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாகி போச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன்.